வணக்கம் இடம்பலம் நேயர்களே. மோடி அனுப்பின ஈடிய சும்மா லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டின் டாடி ரஜினி கமல் சேர்ந்து நடிக்கிற படத்தை டைரக்ட் பண்றது நெல்சன். ஆனா தமிழ்நாட்டையே டைரக்ட் பண்றது ரைசிங் சன். அதை யாரும் மறுக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். கருணாநிதி சின், அது கரெக்டா இருக்கும். சன்னுங்க, சின் சன் சின் சன் சின் யோ எஸ்யூஎன் எஸ்ஐஎன் எஸ்ஓஎன் எஸ்ஐஎன். யோ அப்படியே கேக்குதே இருக்கு. சரி, அடுத்தது போயிடலாம். ஏஐ சப்மிட் எங்கேயோ நடந்துட்டு இருக்கு. ஆனா தமிழ்நாட்டுல சிட்டி த ரோபோட்டா வந்து பாத்தீங்கன்னா ஆட்சியை நடத்திட்டு இருக்க. அது வந்து ஏஏஐ சப்மிட் இங்க நடக்கிறது. ஐ சப்மிட். இப்படி பேசினா எப்படி வீடியோ பார்ப்பாங்க சொல்லுங்க. பார்க்கணுமே. தேமுதிக அப்படிங்கிற பழம் பால்ல நழுவி விழுகிறப்போ பாத்தீங்கன்னா கட்டுமரம் அவர்கள் இருக்கப்பறம் அந்த பால்ல விழுமில்ல, இப்பயே விழுந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? இப்போ வந்து கெட்ட மரத்தினால அது என்ன ஆச்சுன்னா பழம் அழுகி பால்டாயிலில் விழுந்து விட்டது. ஐயோ, அன்பால்ல விழுந்தது, புரியுதுங்களா? பால்டாயிலில் விழுந்து விட்டது. இப்ப சம்பந்தமே இல்லாம பால்டாயில் அப்படிங்கிற ஐட்டத்தை ஏன் இங்க எடுத்துட்டு வரணும்? பால் அப்படிங்கிற புரியுது. சம்பந்தமே இல்லாம பழம்னு கொண்டு வரீங்களா? அது பழமா? எடப்பாடிக்கு டஃப் கொடுக்கும் ஜிம்பாடி, சீமானுக்கு சிம்ம சொப்பனமாய் விளங்கும் ஹீமேன், சினிமாக்கு எஸ்ஏசி கொடுத்தது விஜய், அரசியலுக்கு ஸ்டாலின் கொடுத்தது உதய். இப்பொழுது நீங்கள் விடாதீர்கள் கதை. தமிழ்நாட்டுக்கு ஒரு ஆபத்துனா அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய ஒரு டாக்டரா மாறிடுவார். தமிழ்நாட்டுக்கு ஒரு சோகம்னா ஒரு நர்ஸா அன்பா பார்த்துப்பாரு. தமிழ்நாடு படுக்க போகுதுன்னா ஒரு ஸ்ட்ரெச்சரை தூக்குற கம்பவுண்டராகவே மாறிடுவார். அந்த வேலைக்கு கூட லாய்க்கு கிடையாதவர் தான் ஸ்டாலின். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்கள் முகத்தில் தாங்க முடியாது. இதுக்கு மேலே சொல்லிட்டு இருந்தா இல்லைங்க, வீடியோ பார்த்துட்டு சீக்கிரமாக தூங்க முடியாது அப்படிங்கிறனால முடிச்சுக்கிறேன். இதோட புகழ் பாடிக்கிட்டே போகலான்னு சொல்லலாம். உங்கள் முகத்தில் வழக்கமாக அந்த மாதிரி நான் புகழ்றப்போ ஒரு கோவம் தெரியும். இன்றைக்கி சும்மா பளிச்சுன்னு அடிக்குது. ஏன்னா கீழே வெள்ளை பேப்பர் வச்சுருக்கீங்க, அதில் லைட் அடித்து அடிக்குது. ஒரு கத்த பேப்பர். என்னதான் நம்ம காமெடி பண்ணாலும் இதற்கு மேலே பார்த்தீங்கன்னா சீரியஸாக சில விஷயங்களை உங்கள்கிட்ட நான் கேட்டு இல்லை, இதை காமெடியாக தான் நம்ம பார்க்கணும். ஏன் வரும்? ஏன்னா இது நிறைய சீரியஸாகவும் காணொலிகளில் பேசியாச்சு. நான் பேசியிருக்கேன், ஒரு மாரிதாஸ் பேசியிருக்காரு, ஏன்னா இன்னும் நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா மீடியாவில் பேசலை. மீடியாவில் இப்படி ஒரு சம்பவம் நடந்த மாதிரியே காமிக்காமல் அவங்க அப்படியே கடந்து போகிறாங்க. இதை பார்த்தீங்கன்னா நம்ம கடந்த ஆகஸ்ட்லேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன் நான். ஓகே, சரியா? அப்போல்லாம் யாரும் கண்டுக்கல. நான் மட்டுமே தனியாக பேசிக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி அது வெட்ட வெளிச்சமாக வந்துருச்சு. ஆனாலும் மீடியா எடுத்து பேசலை அப்படின்னும் பொழுது இதை சீரியஸாக நம்ம நிறைய பேசிவிட்ட காரணத்தினால, ஆனால் இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் எடுத்து நம்ம மக்களுக்கு புரியணுன்றதுனால நம்ம எளிய முறையில் காமெடியாகவே நம்ம கொண்டு போவோமே. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட 2000 கோடி 3000 கோடி ஊழல் சரி ஒரே ஆண்டில் நடந்திருக்கு. ஒரு துறையில் மட்டும், ஒரு துறைக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு துறையில், ஒரு முழு துறையில் கூட இல்லை, ஒரு துறைக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு துறையில் டெண்டர் அப்படின்றதுல, வேலை வாய்ப்பு அப்படின்றதுல இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. இதில் கதாநாயகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளாம் நினைப்போம் ஸ்டாலின், உதவாநிதி, இல்லை ஸ்டாலின் முதலமைச்சர், உதவாநிதி துணை முதலமைச்சர், இவங்க பேர்லாம் இடம்பெறுது. கே நேரு அமைச்சர், இவங்க பேர்லாம் இடம்பெறுது. ஆனால் இதில் கதாநாயகன் யார் பேரை இடி பல இடங்களில் குறிப்பிட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஸ்பெக்ட்ரமில் சாதிக் பாட்ஷா, ஓகே, அந்த மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா கவி பிரசாத் தர்மன் அப்படின்ற பேர் தான் அடிக்கடி அடிபடுது பல இடங்கள்ல. அதாவது இவன் தான் காசை வாங்கி வாங்கி கொடுத்துருக்கான். மிடில் மேன் மாதிரி இவன் முழுக்க முழுக்க. அதில் பார்த்தீங்கன்னா அதே 10 ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபா செந்தில் பாலாஜி, அந்த மாதிரி பாட்டிலுக்கு 10 ரூபா செந்தில் பாலாஜி, இங்கே ஹவாலாவுக்கு 10 ரூபா கே நேருஜி அப்படின்ற மாதிரி. இதுலேயும் 10 ரூபா. அதாவது இவன் ஒரு 10 ரூபா நோட்டு பாதி கட் பண்ணி, புரியுது, இவன் ஒரு ஃபோட்டோ எடுத்து இவன் வச்சுப்பான். இன்னொரு நோட்டை பாதி கட் பண்ணி ஒரு ஃபோட்டோ எடுத்து அவங்களுக்கு அனுப்பிடுவான். அந்த ஃபோட்டோவை காமிக்கிறவங்கள்ட்ட இந்த பணம் ட்ரான்ஸ்ஃபர் செய்யப்படும் அப்படின்ற மாதிரி. சரியா? இது நார்மலாக என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ இதெல்லாம் போனீங்கன்னா பாரிஸ் கார்னர்லாம் போனீங்கன்னா அந்த மார்வாடிலாம் இருப்பாங்க இல்லையா? மும்பையில் இல்லை வேற எங்கேயோ, இப்போ பெங்களூர்லேயோ மும்பையிலையோ டெல்லியிலையோ எங்கேயோ கல்கட்டாலேயோ எங்கேயோ ஒரு இடத்துல நீங்கள் பணம் கொடுத்துருப்பீங்க. அந்த பணத்தை நீங்கள் மெட்ராஸில் வாங்கிக்கணுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 10 ரூபா நோட்டு பாதி கட் பண்ணிடுவாங்க. கட் பண்ணி உங்கள்கிட்ட ஒரு பாதி கொடுத்துருவாங்க. அவன் சென்னையில் இருக்கவன்கிட்ட பாதி கொடுத்துருவாங்க. சென்னையில் இருக்கவங்க போய் அதை காமிச்சான்னா கோட் வேர்ட் அக்செப்டட் அதை பார்த்துட்டு ஓகே அப்படின்னு கொடுத்துருவாங்க. இப்படி தான் நடக்கும். சரியா? அந்த மாதிரி ஹவாலா டிரான்சாக்ஷனை இவங்க பண்ணியிருக்காங்க. இது எங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க, எந்தெந்த ஃபாரின் கண்ட்ரிக்கெலாம் அனுப்பியிருக்காங்க, எது வழியாக அனுப்பியிருக்காங்க. இன்ஃபேக்ட் நம்ப மாட்டீங்க, இங்கே அந்த ஹவாலா டீலிங் பண்ணுற 2 சேட்டுங்க பசங்க, சரி, அவங்களுடைய அந்த ஹவாலா பண்ணுற அந்த கம்பெனி இருக்குது பாருங்கள், அதை ஃபோட்டோ எடுத்து போடுறேன். ஆமாம், நீங்கள் தொடர்ந்து போட்டுகிட்டே இருந்தீங்களா? அதை ஃபோட்டோ எடுத்து போடுறேன் நான். அடுத்த நாள் அதை மூட்டானுங்க, வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டானுங்க. ஆனால் வேலை நடக்குது.
தொடர்ந்து இப்போ நான் சொல்றது வந்து 10 நாள் முன்னாடி வரைக்கும் எல்லா டெண்டருக்கும் காசு முன்பணம் வாங்கியிருக்காங்க, அட்வான்ஸ் வாங்கியிருக்காங்க. நீ சொல்ல பார்த்தா ஒரு டெஸ்பரேஷன் தேர்தல் வரதுனால தெரிஞ்சிருக்கு போல இருக்கு. பணம் பட்டுன்னு. ஏன்னா அப்ப அந்த பணம் அதுக்கு செலவு பண்ண பண்ணணும்ல, அதுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்ல, ஆட்சி மாறிச்சுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. நாங்க அந்த வரைக்கும் லாபம். நீ என்ன சொல்றாங்க, நாங்க தான் திரும்பி வரப்போறோம், அதனால இப்பவே கொடுங்க அப்படின்னு வாங்கிக்கிறது. சரியா? இந்த மாதிரி இவங்க வாங்கியிருக்க பணம் மட்டும் பார்த்தீங்கன்னா, இவன் அந்த கவிபிரசாத் இருக்கான் பாருங்க, ஒரு நாளைக்கு 5 கோடி என்ன அவன் டிரான்சாக்ட் டிரான்சாக்ஷன்? பண்றத அவன் எடுத்துட்டு போறது. சரியா? அதை எடுத்துட்டு போறான், அது கட்சிக்கு கொடுக்குறான், இவன் எடுத்துக்கிறான். இதெல்லாம் இவன் வச்சிருக்க கம்பெனிஸ், ஷெல் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 30 கம்பெனி வச்சிருக்கான். ஃபர்னிச்சர் கம்பெனி வச்சிருக்கான். இந்த மாதிரி ஒரு 30 கம்பெனி 40 கம்பெனி வச்சிருக்கான். ஒரு கணக்கு காட்டுறதுக்கு. அவன் ஒய்ஃப் பேர்ல, அவன் பேர்ல, அவன் மாமனார் பேர்ல இப்படின்னு அவன் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 30 கம்பெனிஸ். இந்த கம்பெனிஸ் வழியாலாம் இவன் டிரான்சாக்ஷன் பண்றது. புரியுது. சரியா? இது எல்லாம் இவன் பண்ற இவன் என்ன பண்ணியிருக்கான், இவன் 10 வருஷம் முன்னாடினா ஒன்றும் கிடையாது. இவன் வந்து ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ்ன்ற அந்த ஒரு நிறுவனம் இருக்கு பாருங்க. இது வந்து கே நேருடைய தம்பியோடைய நிறுவனம். அந்த நிறுவனத்துல இவன் ஒரு பியூனா வந்து சேர்றான். கவிபிரசாத். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இத்தனை டிரான்சாக்ஷன் முதலமைச்சர் வரைக்கும் போறாங்க இவன். அடேங்கப்பா. இவன் ஃபோட்டோஸ்லாம் பாருங்க, அதையும் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இவன் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா முதலமைச்சரோட நிற்கிற ஃபோட்டோ எதுவும் இடி கொடுத்துருக்கு. முதலமைச்சர் கேட்குறாராம் சீஃப் செக்ரட்டரிகிட்ட, இவன் வந்து பார்த்தானே, இவன் ஏதாவது சொல்லிட்டானா இடி கிட்ட அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்து கசிது. அதெல்லாமும் வெளில வந்திருக்கு. இது எல்லாமே பதிவாயிருக்கு. என்னங்க இது, ஒருத்தர் வந்து மாற்றுத்திறனாளி உலகக்கோப்பை கிட்ட வந்துட்டாரு, அதுக்கப்புறம் ஜாஃபர் சாதிக்கு கிட்ட வந்துடுறாரு, கவிபிரசாத் எல்லாம் கிட்ட. முதல்வருக்கு பாதுகாப்பு இல்லையா அந்த இல்ல நாட்டில்? இல்ல, முதல்வரால தான் நமக்கு யாருக்கும் பாதுகாப்பு இல்லை. ஏன்னா போதை மருந்து விற்கிறவன்லேருந்து அவாலா டிரான்சாக்ஷன் பண்ற வரைக்கும் நீ உன்னோட நட்புறவுல இருக்கான், உனக்கு பணம் கொடுத்துக்கிட்டு இருக்கான். யார் யார்ட்டெல்லாம் அங்கே பணம் வாங்குவீங்க? ஜாஃபர் சாதிக் பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுடைய திரைப்படத்தை, அதாவது யாரு, இவங்களுடைய முதலமைச்சருடைய மருமகள், அவங்க டைரக்ட் பண்ண திரைப்படத்துக்கு அவன் ப்ரொடியூசரான். ஆமா. சரியா? டாஸ்மாக் பணத்தில் வந்து ஆகாஷ் பாஸ்கரன் வந்து இவன் குடும்பத்தை சேர்ந்தவன் தான், அவன் வந்து ஒரு ப்ரொடியூசரான். சரியா? இப்போ இவன் பார்த்தீங்கன்னாக்கா பார்ட்டி ஃபண்டான். குடும்பம் நடத்துறதுலேருந்து பார்ட்டி நடத்துகிற வரைக்கும் எல்லாமே இப்படி திருட்டு பணம் தானா? என்னங்க இது? கொட்டன்னு கொட்டியிருக்கு. எவ்வளோ, அதாவது ஆயிரக்கணக்கான க்ரோர்ஸ், சும்மா ஏதோ சாதாரண பணம் கிடையாது. தௌசண்ட்ஸ் ஆஃப் க்ரோர்ஸ். நீங்கள் நானும் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது இந்த மாதிரியான பணத்தை எல்லாம். இப்படி பணம் எங்கேருந்து இவங்களுக்கு இப்படி ஜென்ரேட் பண்ணி இதை எங்கே கொண்டு போய் ஒழிச்சு வச்சுருக்காங்க? இது பத்தாதுன்னு இன்னும் 5 வருஷம் திருடணும்னு வரானுங்க பாருங்க. கீப் ஆல் ஜோக்ஸ் அப்பார்ட், ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். ஆல்பைட் ஹியூமரிஸ்டி கூட, நீங்கள் ஹியூமரஸாக கூட யோசிச்சு பாருங்களேன். நம்ம எவ்வளோ பெரிய முட்டாள்களாக இருக்கோம். வாயை குழந்துக்கிட்டு இவங்க பேசுகிற பேச்சு, இவங்களுக்கு ஒரு அங்கீகரிப்பதற்கு ஒரு 10 நடிகர்கள், இந்த மணிகண்டன், அப்புறம் வேற எவனோ தான் வருவானு, எல்லாருமே விஜய் சேதுபதி, மணிகண்டன், இவங்க எல்லாம் ஸ்டாலின் சார் அப்படின்னு அந்த டிடி அப்படியே மேலேருந்து ஓடி வரும். அப்படி அப்படின்னு சமீபத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் பார்த்தேன். இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த YMCA கிரவுண்டில் வந்து முதல்வரை வந்து மீட் பண்ண வச்சு எல்லாருமே ஊக்கப்படுத்த போகிறாங்களாம், தேர்தலில் இறங்கி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சும்மா கொடுக்க மாட்டாங்க, எல்லாம் பணம். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் முன்னாடி எல்லா ரிப்போர்ட்டர்ஸையும் கூப்பிட்டாங்க. ஆமாம், முதலமைச்சரை சந்திப்பதற்கு. DIPR ஆர்கனைஸ் பண்ணுதுங்க. இதை எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு எங்களுக்கு ஆதரவாக பேசுங்கன்னு சொல்கிறது வந்து மறைமுக மிரட்டல், அன்பு கட்டளை அப்படின்னு சொல்லலாமா? அதில் அங்கே இருக்கிறவங்க ஒவ்வொருத்தருக்கும் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? போயிட்டு முதலமைச்சர் பார்த்து பேசுகிறாரு. பேசிட்டு நக்கீரன் கோபால், அவன் பொறுக்கி துக்ளக் ரமேஷ், இவெல்லாம் நின்றுட்டுருக்கான். அவன்கிட்ட போய் நின்றுக்கிட்டு இவர் பேசிக்கிட்டு, என்ன ஏதாவது பிரச்சனைனா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வேண்டியது. அதுக்கு ஒரு தனி IAS ஆஃபீஸர், ஒரு பத்திரிகையாளருக்கும் ஒரு தனி IAS ஆஃபீஸர். எவன் வீட்டு பணத்தில் எவன் சம்பளத்தில் நீங்கள் வந்து இதெல்லாம் பண்ணுறீங்க? அநியாயமாக இருக்கேங்க இது. அப்புறம் அவங்க எப்படி எழுதுவாங்க இந்த ஊழலை பற்றி? இது வரைக்கும் எந்த பத்திரிகையும் எழுதலை, எப்படி எழுதுவான்? எந்த மீடியாவும் எழுதலை, எப்படி எழுதுவான்? இல்லை, அப்போனா வெளில வர ஆரம்பிச்சிச்சு, வேறு வழி இல்லை. இதுக்கு மேலே வந்து வெளில வர ஆரம்பிச்சிதுங்க. பட் ஒரு மீடியா இது ஏன் இவ்வளோ நடந்தது? இதுக்கு முன்னாடி ஒளிவு மறைவு, திரைமறைவாக நடக்கும். இன்றைக்கி ஏன் திரைமறைவாக நடக்காமல் வெளிப்படையாக நடக்குது? நான் இப்படி பண்ணுவேன் அப்படின்னு ஏன் பண்ணுறான்? கவிபிரசாத் மாதிரி இன்றைக்கி வந்து நிறைய பேர் உருவாகி இருக்கான். ஒரு துறையில ஒருத்தன் உருவாகி வந்திருக்கான். மிடில் மேன். ஒரு துறையில ஒருத்தன் உட்காந்துருக்கான் உருவாகி. அவன் வாங்கி தர பணம் பல ஆயிரக்கணக்கான கோடினா அதில் பல 100 கோடி அவன் அடிச்சுன்னு போகிறான். சரியா? அவன் அடிச்சுட்டு போகிறான். சரியா? இன்றைக்கி ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து அட்வான்ஸ் கொடுக்கணுமே அப்படின்னு யோசிச்சு, இந்த அட்வான்ஸுக்கு பணம் சேர்த்து வச்சு நீங்கள் கொடுத்து ஒரு வீடு வாடகைக்கு எடுக்கிறீங்க இல்லையா?
இதே கவி பிரசாத் இந்த ரோடில், இந்த ஸ்டூடியோ இருக்கிற இந்த ரோடுக்கு பக்கத்து ரோடில் பார்த்தீங்கன்னா அவன் வீடு எடுக்கிறான், வாங்குறான் 40 கோடி ரூபாய்க்கு ஒரு இடம் கட்டுறான். பெரிய இடங்க அது, வாங்கி கட்டுறான். சரியா, ஒரு பெரிய பங்களா மாதிரி மாளிகை மாதிரி கட்டுறான். எங்கேருந்து வந்தது அவனுக்கு அந்த பணம்? படித்து சம்பாதிச்சதா இதெல்லாம்? இப்படி உட்காந்து ஒரு கான்ட்ராக்டுக்கும் 7%, 10%, 15%, அதுலேருந்து சிந்தக்கூடிய பணமே நூற்றுக்கணக்கான கோடி. இல்லை ஆயிரக்கணக்கான கோடி வந்து பார்த்தீங்கன்னா இதில் சேர்த்து வைக்கிறதுக்கு இவங்க எடுத்துக்கக்கூடிய டைம் அப்படிங்கிறது எவ்வளோங்க? எத்தனை வருஷம்? ஒரு வருஷத்துலேயே ஒரே ஒரு துறையில் ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட்டில் மட்டும், ஒரு துறையில் பல டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஆமா, துறையில் இப்போ எப்படி சொல்றது, கிளை மாதிரி குட்டி குட்டி குட்டியா கிளை டிபார்ட்மெண்ட். யா, நான் சொல்றது வந்து துறை டிபார்ட்மெண்ட் எல்லாம் ஒன்று தான். பட் ஒரு மெயின் டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு அதுல ஒரு டிவிஷன் அந்த மாதிரி இருக்கும். சப்டிவிஷன்ஸ், சப்டிவிஷன்ஸ்ல ஒரே ஒரு சப்டிவிஷன்ல மட்டும் இத்தனை ஆயிரம் கோடி ஒரே வருஷத்துல. அப்ப நீங்க யோசிச்சு பார்த்துக்கோங்க மற்றதெல்லாம் எப்படி. இப்போ உதாரணத்துக்கு டாஸ்மாக்ல பார்த்தீங்கன்னாக்கா அந்த 1000 கோடி அப்படின்றது வந்து ஜஸ்ட் 1 மந்த் ஆர் 2 மந்த்ஸ். சரியா, அப்போ நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கோங்க ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ யோசிச்சு பார்த்துக்கோங்க. செந்தில் பாலாஜி கொண்டு போய் கொடுத்துருந்த பணம் எவ்வளோ தெரியுமா? இதுக்கு முன்னாடி வாரத்துக்கு 250 கோடி. என்னங்க சொல்றீங்க? வாரத்துக்கு 250 கோடி இந்த குடும்பத்துக்கு கொடுத்ததுன்னு வைங்களேன். வாரத்துக்கு 250 கோடி அப்படின்னா ஒரு மாசத்துக்கு எவ்வளோ? ஏன்னா கணக்கே போட்டு பார்க்க முடியலங்க, போயிட்டே இருக்கு. 1000 கோடி வச்சுப்போம் மினிமம், குறைந்தபட்சம் 1000 கோடினா அப்போ என்ன ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ? 12000 கோடி. சரியா, அதை தான் பிடிஆர் சொல்கிறாரு. 30,000 கோடி ஒரே வருஷத்தில் ஃபர்ஸ்ட் இயரே இந்த விஷயம் வெளில அந்த ஆடியோ 30,000 கோடி வச்சுக்கிட்டு எங்கே கொண்டு போய் வைக்கிறதுன்னு தெரியல. நம்ம எங்கே வைப்பீங்க இந்த பணத்தை? எங்கே தான் வைப்ப? வெளிநாட்டில் தான் பதுக்கணும். எவ்வளோ பதுக்குவ? எதுவாக இருந்தாலும் ஒரு ஓவர்ஃப்ளோ ஆயிரும்ல. 30,000 கோடின்றது முதல் வருஷம். சரி சரியா, அது ரொம்ப கம்மியாக சொல்லிருக்காரு. சரி 30,000 கோடினே கணக்கு வச்சுக்கோங்களேன். 5 வருஷத்துக்கு எவ்வளோ? 1,80,000 கோடி. 1,80,000 கோடி எங்கே கொண்டு போய் வைப்ப? சுவிஸ் வங்கியில் தான். Where will you go and keep? எவ்வளோ பணம்? இந்த பணத்துக்கு எண்டு என்ன? எண்டே கிடையாது இல்லையா? அப்போ ஒரு மனிதனுடைய பசி எவ்வளோ? சரி, ஒரு நாளைக்கு எவ்வளோ தங்க பசுமாவே சாப்பிட்றேன்னு வச்சுக்கோங்க, எவ்வளோங்க செலவாகும்? எவ்வளோ செலவாகும்? கற்பனையே பண்ணி பார்க்க முடியல. அப்போ இதெல்லாம் ஏன் வைக்கிறீங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, மக்கள்கிட்ட போய் நீங்கள் ஹாட் பாக்ஸாக கொடுத்துரும், கொலுசாக கொடுக்கலாம், கேஷாகவே கொடுக்கலாம். கேஷாகவே கொடுத்து, அதாவது இந்த 1,80,000 கோடி இருக்கு இல்லையா, இதுலேருந்து ஆஃப்டர் ஆல் நீ ஒரு 3,000 4,000 கோடி எடுத்து செலவு பண்ண போகிற, அவ்வளோதானே. 4,000 கோடி எடுத்து செலவு பண்ணால் எல்லாரும் வருவாங்க. 300 கோடிக்கு படம் எடு, 400 கோடிக்கு படம் எடு, பராசக்தின்னு எடு. அது கூட அதான் சொல்கிறேன். 300 கோடிக்கு படம் எடு, 400 கோடிக்கு படம் எடு, பராசக்தின்னு படம் எடு. சரியா, இதை கொண்டாடுறதுக்கு ஒரு கும்பல் வரும். இவருக்கெல்லாம் எப்படி ஆக்சஸ்? முதலமைச்சர் வரைக்கும் ஆக்சஸ் இருக்குது. நான் என்ன கேட்குறேன்னா, சரி என்னையும் உங்களையும் விட்டுருங்க, பொதுமக்களையும் விட்டுருங்க. இந்த கட்சிக்கு 10 வருஷம் கஷ்டப்பட்டு உழைச்சிருப்பான்ல திமுககாரன். நீ நான் திருட்டு பயிலாக இருந்தாலும் அவனும் உழைச்சிருப்பான்ல. திருட்டுனா கூட ஒரு உழைப்பு தேவை. அதுவும் அந்த அளவுக்கு யோசிச்சு திருடணும்ல, பஜ்ஜி கடையிலேருந்து பிரியாணி கடை வரைக்கும். அப்போது அவன் அண்ணா அறிவாலயத்துக்குள்ளே கூட போக முடியாதுங்க. வி கேனாட் ஈவன் ஸ்டெப் இன்சைடு. சரியா, ஆனால் இவன் பாருங்க செக்ரட்டரி வரைக்கும் போகிறான், முதலமைச்சர் பக்கத்தில் நிற்கிறாங்க இந்த திருட்டு பேர். அப்போ யோசிச்சு உன் கட்சிக்குள்ளேயே உன் கட்சிக்காக உழைச்சவனுக்கே ஒன்றுமே இல்லையே. அப்போ இது யாருக்கான ஆட்சி? இந்த மாதிரி முதலைக்கான ஆட்சி, முதல்களுக்கான ஆட்சி. இதில் நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, எப்படி இவ்வளோ துணிச்சலாக பண்ணுறாங்க தெரியுமா? ஏன் 30,000 கோடி 40,000 கோடி வச்சு என்ன பண்ணுறது தெரியாமல் முழிக்கிறாங்கன்றதுலாம் முன்னாடியெல்லாம் வந்து கொஞ்சம் இலைமறை காயாக நடக்கும். ஏன்னா எக்ஸ்ப்ளோசிவாக விஷயம் வெளியில் வந்துடும், பேசு பொருளாகும். இன்னைக்கு அது பேசு பொருள் ஆக முடியாதபடிக்கு மீடியா வாய் மூடி இருக்கு. இப்போ எப்படி ஓரளவுக்காவது வெளில வருதுன்னு நினைக்கிறீங்க? இதுக்கு மேலே சோஷியல் மீடியாவில் நம்ம பிரேக் பண்ணுறோம். கோர்ட்டில் வேறு வழி இல்லாமல் ஆர்டர் வருது. இந்த ஆர்டர் எப்போ தான் வந்திருக்கணும்? அக்டோபரே இவங்க கொண்டு வந்திருக்க வேண்டியது. பட் நம்ம முட்டி மோதி தான் நீதிமன்றத்தில் கொண்டு வர வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நீதிமன்றத்தோட ப்ரொசீஜர் இருக்குது. நான் நீதிமன்றத்தை குறை சொல்லலை, ப்ரொசீஜர் அப்படி தான் இருக்குது. என்ன பண்ண முடியும்? இல்லை மத்திய அரசாங்கம் என்னதாங்க பண்ணிட்டு இருக்காங்க? மாதிரி கிடச்சிருக்கு ஒரு விஷயம். நாங்கள் மத்திய அரசாங்கம் இப்போ எடுக்கிறாங்கன்னு நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னா இவங்க நீதிமன்றத்தில் போய் முட்டுக்கடை போடுறாங்க. சரியா, அப்போ அவங்களும் போய் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் அதை ஃபைட் பண்ணி திருப்பி வர வேண்டியது. லாயர்ஸே வைக்கிறாங்க. முகுல் ரோத்திலேருந்து ஆரம்பிச்சு இந்த ஆட்சியில் செந்தில் பாலாஜிக்கு மட்டும் இவங்க லாயர்ஸ்க்கு இவங்க செலவு பண்ண பணம் இருக்குது பாருங்கள், அதுவே ஒரு 100 கோடி இருக்குது. நான் ஓவர் எஸ்டிமேட்டாலாம் அது பெருசாக மிகைப்படுத்திலாம் சொல்லலை. செந்தில் பாலாஜிக்கு மட்டும்
2022லேருந்து அவர் ஃபேஸ் பண்ணுறாரா கேசஸ் இதெல்லாம் கோர்ட் இல்லை கோர்ட்டில் போய் ஒரு ஹியரிங்க்கும் 1 கோடி மினிமம். சரியா? ஸ்பெஷல் ஃப்ளைட் இங்கே வந்து ஆர்கியூ பண்ணணும்னா ஸ்பெஷல் ஃப்ளைட்டு, சாதா ஃப்ளைட்டில் வர மாட்டாங்க, சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் தான் வருவாங்க. சரியா? வந்துட்டு உடனே போகணும். சரியா? இப்படி கணக்கு எடுத்தீங்கனாலே இது மட்டுமே ஒரு 100 ஹியரிங்காவது நடந்திருக்குமா? பேக் அந்த இந்த ஒன்று வந்து டெல்லியில் நடந்தது, சுப்ரீம் கோர்ட்டில் நடந்தது, ஹைகோர்ட்டில் நடந்தது, இது எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இதுவே 100 கோடி இவங்க செலவு பண்ணிப்பாங்க வெறும் செந்தில் பாலாஜிக்கு மட்டும். இதில் என்ன கூத்து தெரியுமா? தமிழ்நாடு அரசாங்கத்துடைய பணம் செலவு செய்யும், செந்தில் பாலாஜியோட பணம் செலவு செய்யப்படும். எனக்கு புரியலங்க. ஆயிரக்கணக்கான கோடிகளை சம்பாரிச்சு வச்சுட்டு கேஸ்க்கு கூட செலவு பண்ண மாட்டாங்க. அதுக்கும் நம்மளோட பணம், நம்ம பணத்தை திருடிட்டாங்கன்றதை இவங்க கண்டுபிடிச்சோம்னா அந்த கேஸுக்கும் நம்ம பணத்தை வச்சே வாதாடுறது. இது கருணாநிதித்தனம்னு சொல்லாம வேற என்ன சொல்லுங்க? மெகா கருணாநிதித்தனம் இல்லையா? இதுதாங்க நடந்துகிட்டு இருக்கு. நமக்கு வந்து எல்லாம் திமுக, அதிமுக, அப்புறம் பாஜக, காங்கிரஸ், தாவேகா, நாம் தமிழர் கட்சி இப்படி தான் பேசிட்டு இருக்கமே தவிர இது எப்படிங்க அலோவ் பண்ணுறோம்? 5 ஆண்டுகள் இது நடந்திருக்கு. அதில் கொஞ்சம் மட்டும் வெளியில் வந்திருக்கு. அந்த கொஞ்சம் கூட மீடியா கண்டுக்கலன்னா இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். இதெல்லாம் ஒரு அறமா? ஒரு பத்திரிகையாளர் கேட்குறாரு, இந்த இருக்கு பாருங்க, இந்த இடியோடைய லெட்டர், இது செகண்ட் லெட்டரா? முதல் லெட்டர் இது கிடையாது. முதல் லெட்டரில் தான் கோர்ட் ஆர்டர் போட்டுச்சு. முதல் லெட்டர்லேயே வால்யூமினஸாக இருக்குது. என்னது வால்யூமினஸ்ன்னு சொல்லுது கோர்ட். அதாவது இவ்வளோ இருக்குது தகவல், இதுலேயே நீங்கள் எஃப்ஐஆர் போட்டுக்கணும், ஏன்டா போடலன்னு கேட்குது. 2வது அதை விட அதிகமாக இருக்குது. சரியா? இதில் ஸ்டாலினோட பேர், உதயநிதியோட பேர், இந்த உதவாநிதியோட பேர்லாம் வந்திருக்கு இதில். சரியா? இவங்க கையூட்டு பெற்றிருக்காங்க, நேரடியாக கையூட்டு பெற்றிருக்காங்கன்னு வந்திருக்கு. இப்போ கேள்வி என்னென்னா, பத்திரிகையாளர்கள் எப்படி திருப்புறாங்க பாருங்க. அந்த முதல் லெட்டருக்கு தான் எஃப்ஐஆர் போட சொல்லி வந்திருக்கு, 2வது லெட்டருக்கு வரல. அப்போ என்ன? முதல் லெட்டர்லயே எஃப்ஐஆர் போடுறாங்க, 2வது என்ன கொஞ்சமா போடுது? 2வது என்ன கொஞ்சமா பார்த்தா இதையும் பார்த்தா இதையும் காரியத்துக்கு தான் போகுது. அப்போ என்ன சொல்ல வரீங்க? கேஎன்ஆர் மேலே போடலாம், ஸ்டாலின் மேலே போடக்கூடாதுன்றீங்களா? கேஎன்ஆர் திருடினா அது தப்பு, ஸ்டாலின் திருடினா அது சரின்னு சொல்கிறீங்களா? என்ன சொல்ல வரீங்க நீங்கள்? மொத்தத்தில் வந்து அதை கூட விட்டாங்க. இது எப்படி வெளியே கசிந்தது? ஏண்டா அவன் ஏன் திருடினான்னா, திருடினது எப்படி வெளில தெரிஞ்சது? இது எப்படி வெளில வந்தது? அதை யோசிக்க வேண்டும். திருடுறதுக்கு ஒரு பிரைவசியே இல்லை. இதுதானே நடந்துகிட்டு இருக்கு, இந்த கூத்து தான் நடந்துகிட்டு இருக்கு. அண்ட் படித்தவர்களும் இதை வந்து இவங்க எப்படி நினைக்கிறாங்கன்னா, படித்தவர்கிட்ட போயிட்டு இன்னைக்கு எடுத்துட்டு இருக்காங்க பாருங்க. எடப்பாடி பழனிசாமி ஒரே ஒரு படத்தை போட்டாராம். அதில் திருவள்ளுவருக்கு காவியில் இருக்கான். அந்த படமே திருண்டு. இதில் காவியில் இருக்கான். இது முக்கியமான டாபிக், டிபேட், பிக் பிரேக்கிங் நியூஸ். கனிமொழி வந்து ட்வீட் போட்டு விட்டார், காவிக்கு மாறி விட்டாரா எடப்பாடி அப்படின்னு சொல்லிட்டு உடனே செல்வ பெருந்தகை, யார், தீவாளி பெருந்தொகை, அவர் உடனே இதை வைத்துக்கொண்டு விவாதம். எங்கேருந்து உருப்படும்? அது இல்லைன்னா கமல் ரஜினி சேர்ந்து நடிக்கிறாங்க படம். இந்த குடும்பம் எடுக்கிற படம் தான் அது. அப்படி இல்லைங்க, கமல் ரஜினி சேர்ந்து நடிக்க மேட்டர் இல்லை. ஒரு சின்ன பையன், ரஜினி கமலுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நடிக்க வந்ததுக்குலாம் இந்த பையன் வந்து பிறக்கவே இல்லை. ஆனால் அந்த சின்ன பையன் தான் ஒரு மெசையாவா வந்து அவங்கள வந்து எடுத்து ஒரு அதான் சொல்கிறேன் நான். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், 24 வயசுல நீங்களும் நானும் எடுக்க முடியுமா? 400 கோடிக்கும் 500 கோடிக்கும் படம். சரி, அப்படி எடுக்கிறவங்க இருக்காங்க. 19 வயசுலேயே நம்ம அசின்லாம் இருக்காங்க பாருங்க. ஆமாம், அவங்கெல்லாம் வந்து சின்ன வயசுல, நான் சொல்கிறது ஒரு 18 இயர்ஸ் 19 இயர்ஸ்லேயே அவங்க அப்பா பணக்காரர். ஆனால் அவங்களும் வந்து பிஸ்னஸ் ஆரம்பித்தாங்க. 17 18 இயர்ஸ்லேயே ஆரம்பிச்சு அந்த மாதிரி வந்தாங்க. சரியா? அந்த மாதிரி இருக்கவங்க இருக்காங்க, நான் இல்லைன்னு நான் சொல்லலை. இதுக்காக பணக்கார வீட்டு குழந்தைங்க எல்லாமே இப்படி தான் நான் சொல்ல வரல. இவன் என்னங்க பண்ணியிருக்கான் சொல்லுங்கள்? இவன் என்ன எனக்கு தகுதி இருக்குன்னு நீங்கள் ஒரு சாதாரண எத்தனை இப்போ கூட ஒரு இதில் பேசியிருக்கேன் நான். இப்போ கூட காணொலியில் உள்ள மொனலாக் மாதிரி கொடுத்தேன் நான். யோசிச்சு பாருங்கள், நம்ம எல்லாரும் வந்து நீங்கள் வந்து மீடியாவில் இருந்திருக்கீங்க, நீங்கள் வந்து ஒரு டெலிவிஷனில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ஒரு மீடியா ஹவுஸோடு இருந்திருக்கீங்க, ஒரு யூடியூப் சேனல், சக்ஸஸ்ஃபுல் யூடியூப் சேனலோடு இருந்திருக்கீங்க, பல சக்ஸஸ்ஃபுல் யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட்டாகவும் இருந்திருக்கீங்க, இன்க்ளூடிங் மைண்ட். சரியா? இப்படி இருக்கும்போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நமக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுங்கிறது எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ டிஃபிகல்ட்டி. ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது கஷ்டம், கிடைச்சா சர்வே பண்ணுறது கஷ்டம். அப்படி ஆப்பர்ச்சுனிட்டி ஈஸியாக கிடைக்கக்கூடிய இடத்துல இருந்த பிள்ளைகள் நிறைய இருந்த பொழுது அதில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்காத ஒருத்தராக வந்தவர் தானே சூப்பர் ஸ்டார். அன்னைக்கு பாலச்சந்தர் இல்லை, நான் ஏதோ பெரிய ஸ்டாரோட பையனை தான் நடிக்க வைப்பேன் அப்படி சொல்லியிருக்கலாம்ல. அப்படி சொல்லியிருந்தா நீ நமக்கு ஒரு சூப்பர் ஸ்டார் கிடைச்சிருப்பார. நீங்கள் என்ன சிக்னல் அனுப்புறீங்க வருங்கால சந்ததியினருக்கு? என்ன சிக்னல் அனுப்புறீங்க நீங்கள்? நெப்போ கிட்ஸ் இவங்க. அதுவும் நெப்போ கிட்ஸ்னால் எல்லாரையும் நான் நெப்போ கிட்ஸ்னு சொல்ல மாட்டேன்.
ஏதோ ஒரு குடும்பத்துல பிறந்துட்டாங்கன்றதுனாலே அது தப்பு போக்கிட்டு அது தப்பு. அவங்க உழைப்பின் மூலியமா அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி பண்ணிட்டாங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு டி ராஜேந்தர் அவர் பையன் சிம்புனா உண்மையாக திறமை, அந்த திறமையா அது காட்டுறாப்புல. விஜயும் இப்படி வச்சுக்கலாம். விஜயும் நான் அப்படிதான் எடுத்துப்பேன். ஏன் நான் விஜய் சொல்வேன்னா அவங்க அப்பா என்னதான் அவருக்கு இன்ட்ரடியூஸ் backup பண்ணாலும் ஒரு கட்டத்துக்கு மேல அவருடைய திறமை சஸ்டெயின்டு அது பண்ண முடிஞ்சது, ரீச் அவுட் பண்ண முடியும். சரியா அப்படின்றது நான் ஐ வில் ஹேண்ட் இட் ஓவர். இவனுக்கு என்னங்க இருக்கு, எடுத்த எடுப்புலயே தனுஷ் படம் எடுத்த எடுப்புலயே தப்பு இல்லையா? இதை எப்படி நீங்க வந்து ஆமோதிக்கிறீங்க? நீங்க சப்போர்ட் பண்ணலாமா இதை? இஸ் இட் ஃபேர்? தனக்கே நீங்க ஒரு சூப்பர் ஸ்டாரோட ஆர்டன்ட் ஃபேன். எனக்கு சூப்பர் ஸ்டார் ரொம்ப பிடிக்குங்க, அது வேற விஷயம். அதுக்காக தப்பு ரைட்டு நம்ம ஆர்கியூ பண்ண முடியுமா? ப்ளஸ் இது ஒரு நல்ல டிஸ்ட்ராக்ஷன் பாருங்க. இன்னைக்கு இதோட ப்ரோமோ விட்டு ஃபுல்லாக நீங்க அப்படிதானே டிஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. நேற்றுக்கு பாருங்க கே நேரு விவகாரத்தில் இந்த கேஸ் வந்திருக்கு. சரியா, இது எவ்வளவு கஷ்டப்பட்டு இன்பதுரை கொண்டு வந்தார். அதிமுகவுடைய இன்பதுரை தான் இதை கொண்டு வர எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு வராங்க. அதை எவ்வளவு ஸ்டால் பண்ணாங்க தெரியுமா? 180 நாள் நாங்கள் விசாரிக்க வேண்டும், 200 நாட்கள் விசாரிக்க வேண்டும்லாம் சொல்லி கடைசியில் இந்த கதையை நான் ஒழுங்குமரியாதையா போடுறா எஃப்ஐஆர்னு சொன்னதுக்கப்புறம் இவங்க அதை மடைமாற்றம் செய்யறதுக்கு ஓபிஎஸ் சந்தித்தார் ஸ்டாலின். அவனே ஒரு குழப்பத்துக்கு கிடக்கிறான். இல்லை இவர் ஒரு டம்மி பீஸு. 2 பேரும் மீட் பண்ணுறதா உலக மகா. இவர் கோர்பச்சேவ் அவர் ஜார்ஜ் புஷ் 2 பேரும் மீட் பண்ணுறாங்கம்மா. நம்மளே கூப்பிட்டா நம்ம சிக்னலுக்கு வந்து நம்மளை சந்திச்சுட்டு போவார். சரியா, இதெல்லாம் ஒரு மேட்ரா? இதை வச்சு உருட்டிட்டு அதாவது எந்த அளவுக்கு பாருங்கள். ஒரு பக்கம் வந்து மீடியா இந்த மாதிரியான ஊழல்களை கண்டுக்காமல் இருக்கு, இன்னொரு பக்கம் மீடியா தேவையில்லாத விஷயங்களை பூஸ்ட் பண்ணி திசை திருப்புவதுக்கு துணை போகுது. எவ்வளோ அசிங்கம் இல்லை. எனக்கு என்ன நிறைய நியூஸ் கார்ட்ஸ் நம்ம பார்க்குறப்போ வந்து இத்தனை கோடி சிக்கினார் நேரு ஆப்பு, அப்புறம் செக் வச்சுட்டாங்க அப்படின்றப்போ எந்த அளவுக்கு வந்து இதுல இருந்து தப்பிக்கவே முடியாத அளவுக்கு மாட்டியிருக்காரு. இதுல வந்து சிக்கல் ஏற்படுமா? வரும், தப்பிக்கவே முடியாதுன்றதை விட இவர்களை தப்பிக்க விடக்கூடாது அப்படின்றதான் நம்ம சொல்லக்கூடியது. சரியா, தப்பிக்கிறதுக்கான அத்தனை வாய்ப்புகளையும் அவர்கள் பயன்படுத்துவார்கள். ஏன்னா அத்தனை 1000 கோடிகளை சம்பாதித்து வைத்திருக்கிறார்கள். சரியா, காப்பாத்திக்க கூட ட்ரை பண்ண மாட்டாங்களா? திருப்பதி கோவிலில் போய் நீ 48 லட்ச ரூபா போட்டா காணிக்கை செலுத்திட்டு அவனுக்கு நீ தப்பிச்சுக்கலாம்னு நினைக்கக்கூடிய இடத்துல தானே நீ இருக்க. சரி, பரிகாரம் மாதிரி ஏதாவது செஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரி நீ இருக்கீங்க இல்லையா? அப்போ அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் அதெல்லாமே இவர்கள் பயன்படுத்துவார்கள். ஆளு படை சேனை என்ன எல்லாத்தையும் பயன்படுத்துவார்கள். இவர்கள் அதையெல்லாம் பயன்படுத்தினாலும் அதையெல்லாம் கடந்து இவர்கள் தப்பிக்க விடக்கூடாது அப்படின்றதுல தான் நம்ம சேலஞ்ச். இது சவால். அவ்வளோ சாதாரணமாக இவ்வளோ ரீச் எவ்வளோ எல்லா இடத்துலையும் இருக்குங்க. அதிகாரிகள் மட்டத்திலிருந்து எல்லா இடத்துலையும் ரீச். அதான் கேட்கலாம் நினைச்சேன். அதிகாரிகள் கூட வந்து எல்லாம் சர்வ சாதாரணமாக பேசுகிறாங்க. ஐஏஎஸ் அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு சர்வ சாதாரணமாக இவன் பேசுகிறான். பிஎஃப் நம்மலாம் நினைப்போம் பிஎஃப்னா என்ன, ப்ராவிடன்ட் ஃபண்ட். ஏதோ அப்பா மணி சம்பாதிச்சு வச்சிருப்பாரு, இல்லை அவர் வேலை செஞ்சிருப்பாரு பல வருஷம், அதுக்கு ஒரு தொகை, அது எவ்வளோ இருக்கும்? ஒரு 4 லட்சம் 5 லட்சம் சேர்ந்துருக்கும். ஏதோ 10 வருஷம் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா ஒரு 4 லட்சமோ 5 லட்சமோ 10 லட்சம் சேர்ந்ததுல பெரிய பணம். அப்பா பிஎஃப்னு. இவன் பிஎஃப்ன்றது பார்ட்டி ஃபண்ட். எப்படி? அதுவும் என்ன 36 கோடி டெண்டர்னா அதில் பார்ட்டி ஃபண்ட் 3 கோடி ரூபாய் போயிடணும். அப்படியே சரியா? இப்படி வாங்கி கோடிக்கணக்கில். அதுவும் என்ன எவ்ரிடே அந்த டிரான்சாக்ஷன் கான்வர்சேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்ரிடே அது ஒன்றுக்கு மேட்ச் ஆகுது. ஹவாலா டீலிங்ஸோட மேட்ச் ஆகுது. சும்மா ஏதோ கிரிக்கெட் டைரியில் எழுதி வச்சான், குறிப்புகள் எழுதி வச்சான், அப்படி கிடையாது. ஒரு ஸ்பெசிஃபிக்கோட டீட்டெயில்ஸோட இருக்குது. சரியா, அப்பட்டமாக தெரியுது. இத்தனை கான்ட்ராக்டர்ஸ் இப்போ இத்தனை பேரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு விசாரிக்கணும். ஏன்னா இத்தனை பேரை விசாரிக்கணும். இதில் இன்னொரு பெரிய கூத்து என்ன தெரியுமா? அந்த 1 லட்சம் பேர் பற்றி எழுதினா பாருங்க, அவெல்லாம் எவ்வளோ ஏமாந்தவனாக இருக்கணும். அதாவது எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடியே டிசைட் பண்ணிட்டாங்க யார் யார் கொடுக்க போகிறோன்ட்டு. அப்புறம் என்ன கருணாநிதிக்கு நீ எக்ஸாம் எழுத வச்ச? அவன் எதுக்கு படிக்கணும், எதுக்கு வந்து எழுதணும்? நியாயமான கேள்வி. எத்தனை பேரை ஏமாத்திருக்கீங்க? சரி, இப்போ பணம் கொடுத்துருக்கானுங்கல்ல, பணம் கடுத்து போஸ்டிங் வாங்கியிருக்கானுங்கல்ல, இப்போ இவனுங்களுக்கெல்லாம் இப்போ இதெல்லாம் விடுறாங்கன்னா என்ன பண்ணுது? எவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ் பாருங்க. சூப்பராக சிக்குவாங்க. எல்லாமே மாட்ட போகுது. அப்போது நீ லஞ்சம் கொடுத்த பாவத்துக்கு நீ தான் அனுபவிக்கணும். எத்தனை பேர் வீடை விற்று நகையை விற்று கொண்டு வந்து கொடுத்துருப்பான். இதே தான் செந்தில் பாலாஜி மேட்டரில் நடந்துச்சு. வீடை விற்று நகையை விற்று தாலியை விற்று கொண்டு வந்து பணத்தை கொடுத்தாங்க போஸ்டிங்காக. இந்த பணம்லாம் நிற்குமா, செரிக்குமா? அவன் செந்தில் பாலாஜி பார்த்தீங்கன்னா அவன் பெரிய வீடு கரூரில் கட்டுறான் பெரிய வீடு. அந்த கரூர் வீட்டில் வெறும் அந்த படி இருக்கு பாரு, அதுக்கு மட்டுமே 60 கோடி. அந்த கிரனைட் மட்டுமே. அப்படின்னா நீ யோசிச்சு பாருங்க, இந்த பணம்லாம் செரிக்குமா? கூச வேண்டாம். நீ நடக்கும்போது கால் நடக்கும்போது அந்த வீட்டுக்குள்ளே நடப்பதில்லை, நடக்கும்போது அவனுக்கு கூசாது. யாரோ ஒருத்தவங்களுடைய தாலியை வச்சு பணத்தை வாங்கி
யாரோ ஒருத்தவங்களுடைய வீட்டை அடமானம் வச்சு பணத்தை வாங்கி இதெல்லாம் நிற்குமா? அப்போ பாருங்க எப்படி இந்த இவங்க பேசுறது பார்த்தீங்கன்னா மேடையில் வந்து சமூக நீதி, சமத்துவம், பகுத்தறிவு செய்யறது என்ன? அயோக்கியத்தனம். இதெல்லாம் மக்கள் முன்னாடி கொண்டு வந்து வைக்கிறேன். மக்கள் தான் இறுதி எஜமானர்கள், நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். மக்கள் கோர்ட்டுன்னு இருக்குது, அது ஒரு முடிவு எடுக்க போகுது. அது முடிவு எடுக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ நம்ம வாழ்க்கை என்ன போன்றவர்கள் எங்களுடைய லைஃப்பை நாங்கள் பணையம் வச்சு நாங்கள் சண்டை போட தான் போகிறோம். சரியா? அதில் கோர்ட்டில் எந்த தீர்ப்பு வேணாலும் வரலாம், எப்படி வேணாலும் வரலாம். மனசாட்சின்னு ஒரு கோர்ட் இருக்குது. சரியா? அந்த மனசாட்சின்ற கோர்ட்டை இவங்கள்ட்ட எதிர்பார்க்க முடியாது. ஏனென்றால் இவர்களெல்லாம் மனசாட்சியை புதைத்து விட்டு வந்து விட்டவர்கள். இவ்வளோ காசை பார்த்தா மனசாட்சி புதைத்து விட்டு வந்து விட்டவர்கள். சரியா? இவங்கள்ட்ட அதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. அப்போது இறைவனோட கோர்ட்னு ஒன்று இருக்குது. அது நம்ம பார்வை கிடையாது, நம்ம கட்டுப்பாட்டிலையும் கிடையாது. ஆனால் மக்களுடைய கோர்ட்னு ஒன்று இருக்குல்ல, இந்த மக்களுடைய கோர்ட்டுக்கு நான் விட்டுறேன். மக்களுடைய கோர்ட்டில் வந்து நீதி கொடுக்கறதுக்கு இன்னும் 1.5 மாசத்துல வந்து தேர்தல் மக்கள் முடிவு பண்ணட்டும். நான் எதுவும் சொல்ல போகிறேன் இல்லை. நிஜமாவே இந்த பர்டிகுலர் விஷயத்தில் வந்து ரொம்ப நாள் முன்னாடியிலேருந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கீங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரெட்டு மட்டும் இல்லாமல் உங்களை ஃபாலோ பண்ணுறது, உங்களை வந்து நேருக்கே ஃபோன் போட்டேன். ஆமாம், அதுவும் சொன்னீங்க. நேருக்கே ஃபோன் போட்டு நான் சொன்னேன், உங்கள் ஆளுங்க என்னை மிரட்டிக்கிட்டு இருக்காங்க, வீடை புந்து அடிப்பாங்களா என்ன? நான் எங்கள் வீட்டில் நடந்து தான் வருவேன், அடிக்கணும்னா அடிக்கிறேன், விதிக்கப்பட்டுலாம் ஒன்றும் பண்ண முடியாது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, உங்களை அரெஸ்ட் பண்ணிட்டுவாங்கன்னு. யோ, ஜெயிலுக்கு போகணும்னு இருந்ததுன்னு வையே, நீ என்னதான் தலைகீழ் தண்ணி குடித்தாலும் நீ போகாமல் இருக்க முடியாது. அதே மாதிரி உன்னால் ஜெயில் போகக்கூடாதுன்னு உனக்கு விதிக்கப்பட்டிருந்தா அவங்க என்ன தான் தலைகீழ் தண்ணி குடித்தாலும் உன்னை ஜெயிலுக்கு அனுப்ப முடியாது. இதை நான் நம்புகிறேன். சரியா? அப்படி இருக்கும் பொழுது விதிக்கப்பட்டது என்னவோ அது நடக்கும். அதுக்காக இந்த பணியை நிறுத்த மாட்டேன், நிறுத்தலாம் முடியாது. ஒன்று, இதனால நான் பெரிய பெருமை, நான் அப்படியே தைரியசாலி, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பயம், எல்லாருக்கும் இருக்கக்கூடிய உணர்வுகள் எனக்கும் இருக்கும். சரியா? அடிக்க மாட்டீங்க. ஒரு பட்டாக்கத்தையை கொண்டு வந்து ஏன் எதிர நின்னா பயம் வரதான் செய்யும். சரியா? இதுதான் பெரிய துணிச்சல். அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். நான் ரொம்ப சாதாரணமான ஆள். ஆனால் இந்த சாதாரணமான ஆட்களும் பேச வேண்டிய நிலைக்கு ஏந்திரமாக தள்ளப்படுறோம். சோகால்டு மீடியா வாயை மூடிட்டு இருக்கிறதுனால தான் நாங்கள் பேசுவோம். எக்ஸாக்ட்லி. ஏதாவது ஒரு இடத்துல ப்ரெஸ் பண்ணால் வெளில வந்ததுனா நீங்கள் பண்ணீங்கன்னா நாங்களாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நான் பண்ணதுனால நான் பெரிய ஹீரோன்னு நான் சொல்ல போகிறது இல்லை. ஐ எம் ஒன்லி ஆர்டினரி பர்சன். எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பயம், உணர்வுகள், கோபம் இதெல்லாம் எனக்கும் இருக்குது. சரியா? ஏன் அரசியல் சார்ந்த ஒருதலைப்பட்ச நிலைப்பாடும் கூட எனக்கு இருக்குது. சரியா? நான் ஒன்று நடுநிலைன்னு போய் சொல்ல போகிறேன். எனக்கு அது பிடிக்காது. எனக்கு ஒருதலைப்பட்ச, பட் இந்த அயோக்கியத்தனத்தை நம்ம கேள்வி கேட்கணுமா கூடாதா? இவ்வளோ மணி இதை நம்ம கேள்வி கேட்கணும்ல. மனசாட்சி இருக்கிற எல்லாரும் கேள்வி கேட்கணும்ல. கேட்பீங்கன்னு இறைவனுடைய மன்றத்தை விட்டுருங்க, அது இறைவன் பார்த்துப்பார். நீதிமன்றத்தை விட்டுருங்க, அதை நாங்கள் பார்த்துப்போம், ஜட்ஜி பார்த்துப்பார். சரியா? ஏன்னா மனசாட்சியை விட்டுருங்க, அதை அவங்க பொலிச்சிட்டு வந்துட்டாங்க, அவங்களுக்கு அது கிடையாது. மக்கள் மன்றம் இருக்குல்ல, உங்கள்கிட்ட விட்றோம், நீங்களே முடிவு பண்ணுங்கள். இதை மீறியும் நீங்கள் அவர்களுக்கு தான் ஆதரிக்க போகிறீங்க, அது உங்கள் இஷ்டம். சொல்ல வேண்டியது நம்மளுடைய கடமை, சொல்லிட்டோம், அவ்வளோதான். மக்கள் மன்றம்னா ஏதோ ஒரு மன்றத்தை சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். உங்களை பற்றி தான் சொல்லிட்டு இருக்காங்க. இதை பற்றி பார்த்துட்டு போகிறது மட்டும் இல்லாமல் உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத வந்து பதிஞ்சிட்டு போங்க. பல பேர்கிட்ட தகவல் கொண்டு போய் சேருங்க. முக்கியமாக அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சைட்லேருந்து நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷனாக இருக்கும். மிக்க நன்றி.